வணக்கம் அனைவருக்கும். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையத்தில் இந்த யூடியூப் சேனலை பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஏற்கனவே ஒரு கதையொன்றை குறிப்பிட்டிருந்தேன் சென்ற பதிவிலே. அதிலே ஒரு சாதாரணமான ஒரு விடயம் ஒன்றை நான் கேட்டிருந்தேன். நீங்கள் யாரும் அதை பதிவு செய்யப்படவில்லை. அதில் வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த பார்வையற்றவரை துரத்தி முன்பெறும்போது அந்த மாடு ஒன்று வருகின்றது. அந்த மாடு வந்து பசுமாடு லாடாடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதில் கூறப்பட்டிருந்தது. அந்த மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்று சொன்னால், அந்த மாடு பசு மாடு என்பது உங்களுக்கு தெரியும், பசுமாட்டுக்கு யாரும் லாடம் அடிப்பதில்லை. அதைத்தான் அதில் ஒரு காரணமாக குறிப்பிட்டப்பட்டிருந்தது. யார் முதலே பதிவிடாதவர்களே பதிவை குறிப்பிட்டு அதனுடைய அடுத்த பகுதியை நாங்கள் இப்போ செவிமடுப்போம். அந்த வகையிலே அந்த கண் பார்வை இழந்தவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தனது கால்கள் காயங்கள் எல்லாம் ஆறிய பிறகு யோசிக்கின்றார், நான் சாதாரண இடங்களிலே செல்லும் போது தானே எனக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது. நான் கிராமம் ரீதியிலே இந்த பெட்ஷீட்டை விற்பனை செய்வோம் என்ற எண்ணத்திலே அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நான் முதல் குறிப்பிட்டது போல தன்னுடைய அந்த பொதி, அதாவது அந்த பெட்ஷீட்டுகளை எல்லாம் அடுக்கி தலையிலே திருப்பியும் வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைகின்றார். வெள்ளைப்பிரமை தட்டி கொண்டு கிராமத்துக்குள்ளே நுழைகின்றார். அங்கே யாரோ ஒருவர் அவருடைய அந்த தலையிலே சுமந்து கொண்டு வருகின்ற அந்த சுமையை, அந்த பெட்ஷீட் சுமையை யாரை பிடித்து இழுப்பது போல இருக்கின்றது. அப்போ இவர் சொல்லுகின்றார், விடுங்கோ விடுங்கோ, நான் தொழிலுக்கு வந்திருக்கிறேன். மெயின் ரோட்டுகளில், அதாவது மெயின் பாதையில் பிரதான வீதிகளில் செல்லும் போது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது என்ற வகையினால் நான் இப்போ கிராமங்களிலே வந்து வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அதாவது 2-3 வீட்டுக்கு போகிறார். அங்கே சில பேர் வரவில்லை, சில பேர் வந்து தங்களுக்கு தேவையில்லை செல்கின்றார்கள். அவர்கள் அந்த மனவிருத்திலே செல்லும் போது அந்த யாரோ ஒருவர் அந்த தனது தலையிலே சுமந்து வருகின்ற அந்த சுமையை இழுப்பது போல இருக்கின்றது. விடுங்கோ விடுங்கோ என்று சொல்லி காத்தி போட்டு அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தனது வலிமையை கொண்டு பலமாக இழுக்கின்றார். இழுக்கும் போது அவருடைய முகங்கள் எல்லாம் கிழிபடுகின்றது, அதாவது புண்ணாகின்றது, காயமாகின்றது. என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த கடதாசி பூ என்று சொல்லக்கூடிய அந்த முள் பூ ஒன்று வேலிக்கரையில் இருக்கின்றது. அது வந்து இவருடைய அந்த பொதியை, அந்த பெட்ஷீட் பொதியை வந்து கொழுவி இழுத்த போது இவர் நினைக்கின்றார் யாரோ தன்னை இழுப்பது போல இருக்கின்றது என்று. ஆனால் யாருமே இழுக்கவில்லை. அந்த முள் தான் அந்த பொதியை இழுக்கின்றது, அந்த சுமையை இழுக்கின்றது. அவர் தனது தைரியத்தை வச்சு இழுக்கும் போது மற்ற கிளையில் இருக்கின்ற கிளை வந்து இவருடைய முகத்திலே பட்டு கிழித்து முகங்களிலே கிளிப்பட்டு ரத்தம் இருக்கிறது. என்னென்று தலை பார்க்கும்போது அந்த ரோட்டில் வருகின்ற ஒருவர் வருகின்றார். என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இப்படித்தான் என்று சொல்ல இல்லையா, அது வந்து இந்த போகன் நிலா என்று சொல்லக்கூடிய அந்த கடதாசி பூ என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தையும் உங்களுடைய அந்த பொதி மாட்டுப்பட்டு விட்டது. அதுதான் நீங்கள் இழுக்கும் போது மற்ற கொப்பு வந்து, அதாவது அந்த கிளை வந்து உங்களுடைய முகத்தை கிழித்து விட்டது. சரி வாங்க என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார்னு சொன்னால், அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் முகங்களுக்கு மருந்துகளை போட்டுவிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் கொண்டே விடுகின்றார். அப்ப இந்த கண் பார்வை இழந்தவருடைய இரண்டாவது முயற்சியும் தோல்வியிலே முடிகின்றது. அதாவது ஒரு பார்வையற்றவன் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் 2 முயற்சியை எடுத்து விட்டார். 2லுமே அவர் தோல்வி அடைந்து விட்டார். இந்த பெட்ஷீட் பிசினஸ்லேயே அவர் தோல்வி அடைந்து விட்டார். எனவே வீட்டில் இருக்கும்போது அவங்க பிள்ளைகள் போகின்றார்கள். அவர்களுக்கு மனவேதனையாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு பாலம் வழி கொடுக்க வேண்டும், தனது பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். அத்துடன் தனது மனைவி இயலாமை இருக்கின்றவனை இவ்வளவு காலம் தனது பார்வை இழப்புடன் தன்னை வைத்து கவனித்து வந்த மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கின்றால் தனது பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்ற காரணத்திலே அவர் புறான தொழிலுக்கு இறங்கியும் தன்னால் முடியாமல் இருக்கின்றது. எனவே இத்துடன் இன்றைய இந்த பதிவை முடித்துக் கொண்டு அடுத்த ஒரு பதிவிலே, அதாவது இந்த கண் பார்வையில் இன்னொரு முயற்சி செய்கின்றார் என்ற விடயத்தை அடுத்த பதிவிலே உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை நான் விடைபெறுகின்றேன். எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதலாக வருபவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை நீங்கள் ஆதரியுங்கள். பார்வையற்றவர்கள் மத்தியிலே இந்த அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சேனல் வந்து நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்து பார்வையற்றவர்கள் சம்பந்தமானதிலே பலவிதமான விடயங்கள் செல்கின்றன. ஆலய தரிசனம், அது போன்ற சாதனையாளர்களின் சாதனை பயணம் போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இதிலே உள்ளடக்கி இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வினை நீங்களும் கண்டு கழிச்சு எங்களுடைய பகிர்வுக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் குறிப்பிட வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னால், இனி அடுத்த கட்டமாக இந்த பார்வையற்றவர் என்ன முயற்சி செய்யலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.